الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب النفقة على العيال قال الله تعالى وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف وقال تعالى لينفق ذو سعة من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله لا يكلف الله نفسا إلا ما آتاها وقال تعالى قل إن ربي يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين குறித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே நாம் தொடர்ச்சியாக ரியாது ஸாலிஹீனிலிருந்து பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை நாம் பார்த்தது கணவனுடைய உரிமைகள் மனைவியின் மீதும் மனைவியுடைய உரிமைகள் கணவன் மீது என்று பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பாபு நஃபகதி அலல் அய்யால், குடும்பத்தாருக்கு செலவு செய்தல் பற்றிய பாடங்களாக இருக்கின்றது. இப்போ நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய குடும்பத்தில் மீது செலவு செய்வதும் என்பது இதுவும் ஒரு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம் மீது சிலர் மீது செலவு செய்வது என்பது கடமையாக இருக்கின்றான். ஐயால் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஐயால் என்று சொல்லப்படும். அப்போ அவர்கள் மீது செலவு செய்வது என்பது அந்த மனிதன் மீது கடமையாக இருக்கின்றது, அவனுடைய சக்தியின் பிரகாரம். அதே அல்லாஹ் தஆலா திருமுறையில் என்று சொல்லும் பொழுது சூரத்து பக்ராவுடைய 233வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பாலூட்டும் தாய்மார்களாகிய அவர்களுக்கு நல்ல முறையில் உணவளிப்பதும் உடை தருவதும் குழந்தையின் தந்தை மீது கடமையாகும். அடுத்த வசனம் சூரத்துல் தலாக்குடைய 7வது வசனத்தில் தன் வசதிக்கு ஏற்ப தாராளமாக செலவழிக்கட்டும், பொருளாதார நெருக்கடியானவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியிருந்ததை செலவு செய்யட்டும், எந்த ஆத்மாவையும் தான் வழங்கியுள்ள அளவுக்கே தவிர அல்லாஹ் கஷ்டம் கொடுக்க மாட்டான். 3வது வசனம் சூரத்து சபாவுடைய 39வது வசனம் சூரத்து சபாவுடைய 39வது வசனம், நீங்கள் செலவு செய்கின்றவற்றுக்கு பகரமாக இன்னும் பலவற்றை அவனே உங்களுக்கு தருகிறான். இப்படிப்பட்ட எண்ணற்ற வசனங்கள் நமக்கு நம்முடைய பொறுப்பை நினைவுபடுத்துகின்றது. அல்லாஹு தஆலா நாம் நம்முடைய குழந்தைகள் மற்றும் மனைவி மீது செலவு செய்வது என்பது கடமையாகவும் ஆக்கியிருக்கின்றான். அதே போல அது நமக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. பொதுவாக மற்றவர் மீது செலவு செய்வதை விட நம்முடைய குடும்பத்தார் மீது, நம்முடைய மனைவி மக்கள் மீது, தாய் தந்தை மீது செலவு செய்வது என்பது பல நன்மையை நமக்கு திரட்டி தருகின்றது. பன்மடங்கு இதற்கு நன்மையின் கூலியை நாம பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்போ இங்கு தந்தை மீது, தாய்க்கு, அந்த மனைவிக்கும் இந்த குழந்தைக்கும் செலவு செய்வது, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை கொடுப்பது என்பது கடமையாகிறது. சரி, இப்போ இந்த விஷயத்தில் என்ன நிபந்தனைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது ஷேக் உசைமீன் ரஹிமல்லா அவர்கள், ஒரு மனிதன் செலவு செய்கின்றான் என்றால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் செலவு செய்தே தீர வேண்டுமா, அல்லது அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது ஷேக் உசைமீன் ரஹிமல்லா இங்கு 3 நிபந்தனை கூறுகின்றார். முதல் விஷயம் செலவு செய்யக்கூடியவனிடம் செலவு செய்யக்கூடிய சக்தி இருக்கும், அப்பொழுது அவர் மீது கடமையாகும். ஒருவனுக்கு செலவு செய்வதற்கே எதுவுமே இல்லை என்றால் அவன் மீது கடமை ஆகாது. இயலாமையில் இருக்கின்றான், எந்த ஒரு அவனுக்கு செலவு செய்யக்கூடிய அத்தியாவசிய செலவு செய்வதற்கும் அவனுக்கு சக்தி இல்லை என்றால் அவன் மீது கடமை ஆகாது. இப்ப முதல் விஷயம், யாருக்கு செலவு செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ, யாரு செலவு செய்யக்கூடிய குடும்பம் மீது, தன்னுடைய உறவினர்கள் மீது செலவு செய்யக்கூடிய இந்த சக்தி பெற்றிருக்கின்றார்கள் அவர் மீது கடமையாக இருக்கின்றது. அதுதான் இந்த திருமறையில் 2வது வசனத்தில் சொல்லும்போது லியுன்ஃபிகு ذو سعة من سعته, வசதி கொடுத்தவர்களுக்கு தாராளமாக செலவு செய்யிட்டு தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது. ومن قدر عليه رزقه, யாருக்கு குறைவாக கொடுக்கப்பட்டதோ அல்லது மிக சிறிதளவு கொடுக்கப்பட்டதோ فلينفق مما آتاه الله, அல்லாஹ் அவருக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு செலவழிக்கட்டும் என்று
இங்கு சொல்லப்பட்டது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா. எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்தவற்றை தவிர அவன் மீது எந்த ஒரு சுமையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான், அவன் மீது கடமையாக்க மாட்டான். அப்போ என்ன கொடுக்கப்பட்டதோ அதை செலவு செய்தால் அவன் 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 மீது கடமையாக இருக்கும். முதல் விஷயம். இரண்டாவது, யகூனல் முன்ஃபிக் அலைஹி ஆஜிஸன் அல் இன்ஃபாகி அலா நஃப்ஸி. நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு என்று யாரும் செலவழிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்றால் அவர்கள் மீது நாம் செலவழிக்க வேண்டும். நம்முடைய உறவினர்கள், மனைவி, மக்கள் மீது செலவழிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. இதை தவிர பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கும். அதே போல நம்முடைய சிலர் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய சகோதரி சகோதரனாக இருக்கலாம், அல்லது உற்றார்கள் உறவினர்கள், இப்படிப்பட்டவர்கள் இவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது என்ற நிலை இருக்கும் பொழுது நாம் அறிந்தோம் என்றால் அதை நாம் செலவு செய்யணும். அதை நாம் செலவு செய்யக்கூடிய சக்தி இருந்தால் நம் மீது அது கடமையாகி விடும். அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது, வாழ்வாதாரம் என்பதே கிடையாது என்று இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட உறவினர்கள், நம்முடைய உறவினர்கள் நாம் செலவு செய்ய முடியும் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் அவர்களுக்கு செலவு செய்வது நம் மீது கடமையாக ஆகிவிடும். மூன்றாவது, மூன்றாவது நிபந்தனை, யார் மீது செலவு செய்யப்படுகின்றதோ அவர் வாரிசாக இருக்க வேண்டும். அவர் வாரிசாக இருந்தால் இவர் மீது கடமையாகிவிடும், இல்லை என்றால் அவர் மீது கடமையாக ஆகாது. இந்த மூன்று விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய உறவினர் இந்த மூன்று நிபந்தனைகள் முழுமை அடைந்தது என்றால் நம்முடைய உறவினர்கள் யார் நம்ம நெருங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் மீது செலவு செய்வது என்பது நம் மீது கடமையாக இருக்கும். அதே போல நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி மீது செலவு செய்வது என்பது நம் மீது கடமை. அல்லாஹ் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கின்றான், அளவுக்கு மீறி ஆசைகளை, அவனுடைய ஆசைகளை, கனவுகளை நிறைவேற்றும் என்பதற்காக கடனை வாங்கி கொண்டோ, வட்டியில் விழுந்தோ, மக்களை ஏமாற்றி கொண்டோ, மற்றவருடைய வியாபாரம் செய்கிறோம் என்று காசை வாங்கி சூறையாடுகின்றது என்ற விஷயங்கள் நாம இந்த விஷயத்திலிருந்து நம்ம அஞ்சிக் கொள்ள வேண்டும். மாறாக அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருந்தானோ அதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த அளவு நாம செலவும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த கடமை எவ்வளவு? இந்த மூன்று நிபந்தனைகள் நமக்கு வரும் என்றார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நமக்கு ஹதீஸ், எண்ணற்ற ஹதீஸ்கள் வருகின்றது. நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும், ஒவ்வொரு காசும் நம்முடைய குழந்தை மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய பெற்றோர்கள் மீது செலவு செய்வது என்பது இது மற்றவர்கள் மீது செலவு செய்வதை விட நமக்கு 2 மடங்கு நன்மை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஹதீஸை நாம அறிவோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக அன்புக்குரியவர்களே, இந்த அமல்களை நாம் செய்து கொண்டுதான் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அளவுக்கு அந்த கல்வியுடைய அல்லது அந்த பற்றையை ஏற்படுத்தியிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள் மீது நம்ம செலவு செய்யும், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய மனைவி, மக்கள் மீது செலவு செய்கிறோம். கண்டிப்பாக அது அல்லாஹ் தஆலா அந்த சிந்தனை கொடுத்திருக்கின்றார், ஒரு பொறுப்பு என்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் இந்த ஹதீஸுகளை நாம் அறிகின்றோம், ஏன் இந்த விஷயங்களை நாம் நினைவுபடுத்துகின்றோம் என்றால், நாம் செலவழிக்கக்கூடிய அந்த விஷயம் இது மிக சிறந்த இடத்தில் செலவழிக்கின்றோம் என்ற அந்த எனக்கு நமக்கு இருக்கட்டும். நாம் செலவு செய்வது என்னுடைய குடும்பத்தார் மீது, என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தந்தை மீது செலவு செய்கின்றேன் என்றால் இது சாதாரணமான செலவு கிடையாது. இதற்கு அல்லாஹ்விடம் பன்மடங்கு எனக்கு நன்மை இருக்கின்ற என்ற அந்த நினைப்படும் செய்தோம் என்றால் அந்த ஆர்வம் நமக்கு வரும். அதே போல சோர்வு தன்மை நமக்கு வராது. உபகரணம் செய்தோம், எஹ்சான் செய்தோம் என்ற அந்த நினைவு வராது. மாறாக நாம செலவு செய்யும் பொழுது, ஆஹா, இது என்னுடைய தாய் தந்தைக்காக நான் செலவு செய்கிறேன், அதற்கு எனக்கு நன்மை கிடைக்கும், என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய மனைவிக்கு நான் செலவு செய்கின்றேன், அது எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற அந்த நிலவு வரும் பொழுது நாம் செலவு செய்யும் பொழுது நமக்கு தாராள மனசும் வரும். அதே போல ஒரு சந்தோஷம் நாம உணர்வோம். இல்ல ஒரு கஷ்டத்தில் கொண்டும் கஞ்சத்தனத்தை கொண்டு ஒரு சிரமமாக செலவு செய்தோம் என்றால் அது எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால்தான் நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் நாம அல்லாஹ் எங்களுக்கு இதை கட்டளையிட்டான், இதை செலவு செய்வதனால், இவர்கள் மீது செலவு செய்வதனால் எனக்கு அல்லாஹ் நன்மையும் கூலியும் கொடுப்பான் என்ற எண்ணத்துடன் செலவும் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்குரிய பன்மடங்கு நன்மை கொடுக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அது வரக்கூடிய அமர்வில் நாம மீதமுள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் யார் மீது செலவு செய்கின்றோமோ அந்த பொறுப்புகளை உணர்ந்து அவர்கள் மீது செலவு செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எனக்கு இது பெற்றுத்தரும் என்ற அந்த எண்ணத்துடன் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.